எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்பப்போ. எப்பயுமே இந்த சிவப்பு தான் இருக்குது, அதை துவைக்கிறது கிடையாது. இன்னொன்று வைக்க வேண்டியது, திரும்ப வந்து இப்படி வைக்க வேண்டியது. இதே எனக்கு வேலையா உடம்பு சொன்னா கேட்கணும். எல்லாரும் வாங்கியிருக்காங்க, ஒரு மட்டும் இதுவரை வாங்க மாட்டாரு. இப்போ வீட்டுக்கு எங்கேயா நீ கிளம்பு எங்கிட்ட மேக்ஸிமம் கட் பண்ணால் ½ தான் வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. வீட்டுக்கு எங்கேயா நீ கிளம்பு. ராமேஸ்வரத்துல சாலையோர பானிபூரி கடைகள்ல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்பப்போ. எப்பயுமே இந்த சிவப்பு தான் இருக்கு, அதை துவைக்கிறது கிடையாது. வைக்க வேண்டியது, வைக்க வேண்டியது. தரமற்ற முறையில இருந்ததா சொல்லி பானிபூரி மற்றும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரசத்தை அதிகாரிகள் அழிச்சிருக்காங்க. முறையான ஆவணங்கள் இல்லாம செயல்பட்ட கடைகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. வேலையா உடம்பு சொன்னா கேட்கணும். எல்லாரும் வாங்கியிருக்காங்க, ஒரு மட்டும் இதுவரை வாங்க மாட்டாரு. ராமேஸ்வரம் நகர் பகுதி முழுக்கவே பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வந்த சிலர் சாலையோரமா கடைகள் நடத்திட்டு வராங்க. குறிப்பா பானிபூரி கடைகளை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. இப்படிங்க கடைகளை நடத்திட்டு வரவங்க முறையான ஆவணங்கள் இல்லாம கடைகளை நடத்திட்டு வரதாகவும், அதே போல உணவுகள் தரமற்ற முறையில் இருக்கிறதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணமா இருந்திருக்கு. இந்த புகார்களை தொடர்ந்து ராமேஸ்வரம் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சாலையோரமா வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பானிபூரி கடைகள்ல அதிரடி சோதனையில ஈடுபட்டிருந்திருக்காங்க. இதுல ஒரு சில கடைகள் முறையான ஆவணங்கள் இல்லாம அமைக்கப்பட்டதா சொல்லப்பட்டு அதை அப்புறப்படுத்தி இருந்திருக்காங்க. அதே போல தரமற்ற முறையில விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த பானிபூரி மற்றும் பானிபூரியில கலந்து சாப்பிடக்கூடிய ரசம் உள்ளிட்ட இந்த உணவுப் பொருட்களையும் அழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தரமற்ற உணவுப் பொருட்களை விற்றா கண்டிப்பா நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இதனால ராமேஸ்வரம் நகர் முழுக்கவே பெரும் பரபரப்பு சூழல் நிலவி இருந்திருக்கு. எங்க வீட்டுக்கு உள்ள நிக்க விடாத. எந்த ஓவர் சீன் காட்டுதா? ஒரு மதில் சுவர் கட்டுறதுல ஏற்பட்ட பிரச்சனையில ஊரே கலவர பூமியா மாறி இருக்கு. ஒரே ஒரு பெண்ணால மொத்த ஊருமே திணறி போய் நின்றுருக்கு. சமரச பேச்சுவார்த்தையில போலீசாரே சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கும் மொத்த ஊருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை யுத்தமா மாறினதா சொல்லப்படுது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவேளை அடுத்திருக்கக்கூடிய சின்னத்துறை மீனவ பகுதியை சேர்ந்தவங்க சோபி அப்படின்ற பெண். இவங்க வீட்டை ஒட்டி இரவு புத்தன் துறை கிராமத்துக்கு சொந்தமான இடம் இருக்கிறதாகவும், அந்த இடத்துல அந்த கிராமவாசிகள் மதில் சுவர் கட்டுறதுக்கு திட்டம் தீட்டினதாகவும் சொல்லப்படுது. இதுக்கு சோபி எதிர்ப்பு தெரிவிச்சதா கூறப்படுது. 2 மாதங்களுக்கு முன்னாடியே இங்க மதில் சுவர் கட்டுறதுக்கான வேலையில இவங்க இறங்கின நிலையில தான் அதை எதிர்த்து சோபி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்காங்க. இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்துல போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில இரவி புத்தன் துறை பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் எல்லாரும்